ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்லேருந்து ஒரு 2329 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஏஜ் லிமிட் எப்படி இருக்கும், அதோட சேலரிலாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நிறைய பேர் அப்ளை பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு 4 கேட்டகரியாக வேறு போஸ்ட்டை பிரிச்சிருக்காங்க. அதை பற்றிலாம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதனால் எல்லா போஸ்ட்டுக்குமே ஓகேவா, அந்த 4 விதமான போஸ்டிங்க்குமே எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு போஸ்டிங்கில் அப்ளை பண்ணுறதுல என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜரோடு பார்த்துருவோம். இதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் லேப்டாப் பிசியில் ட்ரை பண்ணுங்கள். ஃபோன்லாம் ட்ரை பண்ணிங்கனாக்கா அந்த ரிவர்ஸ் வரப்போ நிறையா ப்ராப்ளம் ஆகும். அதனால் பிசி இல்லைனா லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பார்த்துருவோம். நம்ம சேனலில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்டுக்கான ஆன்லைன் கிளாஸ் பேட்ச், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சுமே கண்டக்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. 14/5/2024 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆஃபர் ப்ரைஸாக மே 5ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வெறும் 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதுவும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லைனா நம்மளோட ஃபுல் மெட்டீரியல் பிடிஎஃப் டிஎன்பிஎஸ்சிக்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட்டுக்குமே அதே மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் எல்லாமே வாங்கினவங்களுக்கு இன்னும் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக வெறும் 500 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாத்துக்குமே சேர்த்து. இந்த டெஸ்ட் பேட்ச், கிளாஸ் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் ப்ரொசீஜராக அந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட கடைசியில் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்ப்போம். இப்போ அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த வாட்ஸ்அப் நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 3 விதமாக கொடுத்துருப்பாங்க. இது லாகின் டீட்டெயில், அடுத்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க, அடுத்து ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி 3 லிங்க் கொடுத்துருப்பாங்க. முதல் தடவை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்கும். உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட நேம், இந்த இடத்துல இனிஷியல், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். நீங்களே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நம்பர், சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு 8 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இந்த கேப்சா இருக்கும். இந்த கேப்சாவை டைப் பண்ணி இந்த சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா, இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஓடிபி உங்களோட எஸ்எம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபியை கொடுத்து தான் மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த லாகின் பேஜுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா எம்கேசியோட ஃபஸ்ட் பேஜில் அந்த லாகின் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் இருந்ததில் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு. இந்த இடத்துல கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இந்த இடத்துல தான் ஓடிபி கேட்கும். லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். 4 வகையான கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க எக்ஸாமினர்னா, மற்ற டிஸ்ட்ரிக்டில் வேறு போஸ்டிங் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாமினர்னு எக்ஸாம் வைக்கிறப்ப அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரே டேட்டில் எக்ஸாம் வைப்பாங்கன்றனால ஒரே போஸ்ட்டுக்கு மற்ற டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண முடியாது. வேறு போஸ்ட், அதாவது வேறு கேட்டகரியில் வர போஸ்ட்டுக்கு நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த மாதிரி தான் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உதாரணமாக தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கேட்டகரி போஸ்ட் தான் இருக்குது. டிரைவர் கேட்டகரிக்கு இல்லை, இதில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். டிரைவர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறதுனாக்கா தனியாக அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணமாக ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமினர் பைலீஃப் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதை காட்டுறேன். எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த க்ளீன்லெஸ், இந்த போஸ்ட்டுக்கெலாம் வரப்போ 8th ரிலேட்டடான உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். 8th நீங்கள் படித்த டிசி, எப்போ படிச்சிங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில் கேட்கும். இதுவே டிரைவர் போஸ்டிங்னாக்கா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில் கேட்கும், லைசன்ஸ் டீட்டெயில். இது மட்டும்தான் மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்ப சேஞ்ச் ஆகும். அதையும் இந்த வீடியோலேயே காட்டிடுறேன். மற்றபடி அப்ளை பண்ணுறது எல்லாமே சேம் தான். இதில் பக்கத்தில் இருக்க இந்த அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாமினர் ரீடர் செலக்ட் பண்ணுறப்ப எத்தனை போஸ்டிங் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எத்தனை போஸ்டிங் செலக்ட் பண்ணாலும் ஃபீஸே கிடையாது. ஆனால் எம்பிசி பிசி கேண்டிடேட் அதர் கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா ஒரு போஸ்டிங்க்குமே 500 பே பண்ணணும். நீங்கள் எத்தனை போஸ்டிங் செலக்ட் பண்ணாலும் அத்தனைக்குமே 500 சொல்லணும். ஒரு 3 போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களா 1500 அப்படின்ற மாதிரி வரும். அதனால் உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணுமோ அதை மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் தந்து வந்துடும், என்ன டிஸ்ட்ரிக்ட்னு வந்துடும். உங்களோட நேமை இதில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிறந்த தேதி, பாலினம் மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, திருமணம் ஆனவரா ஆகாதவரா, உங்களோட பிறந்த இடம் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சொந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சொந்த மாவட்டம் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்பா பெயர் இனிஷியல், உங்கள் அப்பா பேர், அவர் செய்கிற தொழில் என்ன வேலை பார்க்குறாருன்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து தாயார் பெயரில் இனிஷியல் தாயார் பெயர், தாயாரோட தொழில் என்ன அப்படின்னு சொல்லி, ஹோம் மேக்கராக இருந்தாக்கா ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. தாய்மொழி என்ன, தமிழாக தான் மேக்ஸிமம் இருக்கும், தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேசிய இனம் இந்தியன் அப்படின்னு சொல்லி வரும், அந்த இந்தியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதம் வந்து ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அந்த ஆதார் நம்பர் இங்கே வந்துடும். அடுத்து பேன் கார்டு வச்சுருக்கீங்களான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். அடுத்து பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து முன்னுரிமையின் கீழ் இடஒதுக்கீடு கோருகிறீர்களான்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரையாரிட்டிக்கு. அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரையாரிட்டி எல்லாமே வந்திருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா, கொரோனா அப்போ அம்மா அப்பா இழந்தவங்களா, அது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனா, இது இல்லாமல் டிஸ்டிங்டிவ் விடோவா, அப்படி இல்லைனாக்கா கலப்பு திருமணம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ப்ரையாரிட்டி இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம். மேக்ஸிமம் பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ப்ரையாரிட்டி உண்டு. அதாவது ஒரே மார்க்கில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் அந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணுறப்ப 3 போஸ்டிங் செலக்ட் பண்ணிங்கன்னா 3 செலக்ட் பண்ணி டிக் பாக்ஸ் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 செலக்டட் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டுக்கிட்ட வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கேட்டகரி, கம்யூனிட்டி அன்ரிசர்வ்டா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியான்னு செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட உள் கேட்டகரி எல்லாமே கேட்கும். அதாவது என்ன கம்யூனிட்டி, எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, யார் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன கேஸ்ட்டு, யார் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த டேட்டில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அதனால் அதை எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதை கொடுக்குறீங்கனாக்கா பின்னாடி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி ஏதாவது அமைச்சு பணியில் இருக்கீங்களா, எஸ்ஸா நோவான்னு கேட்கும், நோ கொடுத்துக்கோங்க. இல்லைனா எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அதோட நம்பர் டீட்டெயிலாம் கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கெலாம் கம்பல்சரிலாம் கிடையாது. ஏற்கனவே மத்திய மாநில அரசில் வேலை பார்க்குறீங்களா, எஸ்ஸா நோவான்னு கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஆட்குறைப்பு காரணமாக உங்களை வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி எஸ்ஸா நோவா, முன்னாள் இராணுவத்தினரா, கொத்தடிமை தொழிலாளராக இருந்தீங்களா, மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்கும். மாற்றுத்திறனாளினாக்கா மாற்றுத்திறனாளியோட கேட்டகரி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஏதாவது குடியரசுத் தலைவர்கிட்ட விருது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அது எஸ்ஸா நோவான்னு கொடுக்கணும். தேசிய மாணவர் படையில் இருந்தீங்கன்னாக்கா அது கொடுக்கணும். கடைசியாக இது கட்டாயமாக கொடுக்கணும். நீங்கள் மேல்நிலை அப்படி இல்லைன்னா டிப்ளமோ அதுக்கு மேலே படிச்சிருக்கீங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனே 10th தான். அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. அதனால் எஸ்ஸா நோவா நீங்கள் கம்பல்சரியாக கொடுக்கணும். ஒவ்வொரு தடவை அப்ளை பண்ணுறப்ப இந்த டீட்டெயில் எல்லாமே தானாக வந்துடும். ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்ப மற்ற டீட்டெயிலாக வந்துடும். ஆனால் இந்த டீட்டெயிலுக்கு நீங்கள் திரும்ப எஸ் கொடுத்தோ இல்லை நோ கொடுத்தோ தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி முகவரி போட்டுக்கோங்க. அதே அட்ரஸ் தான் பர்மனெண்ட்னாக்கா அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா இதுவும் வந்துடும். உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பரும் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க, அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேறு ஏதாவது ஃபோன் நம்பர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர் வந்து 15லேருந்து 20 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 20 கேபிக்கு மேலே அப்ளை பண்ணிங்கனாக்கா அப்லோட் ஆகாது. அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போயிருங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே சேவ் ஆகிடும். இந்த மாதிரி தான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். இதில் தான் நீங்கள் அந்த எக்ஸாமினர் ரீடை தவிர அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கோ அப்படின்னா கடைசியாக அந்த கிளீனர்ஸ், அந்த வாட்டர்மேன் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 8th டீட்டெயிலாம் கேட்கும். 8th உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்காது, 8th முடிச்சிருக்க மாட்டீங்க, 10th வரைக்கும் படிப்பீங்க. அப்படின்றனால 10th சர்டிஃபிகேட்டே கொடுத்துக்கோங்க. சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள், சான்றிதழ் எண், பயிற்று முறையில் இங்கே வந்து ஃபுல் டைமாக ரெகுலராக ப்ரைவேட்டான்னு கேட்பாங்க. ரெகுலர் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் பேர் ரெகுலரில் தான் படிச்சிருப்பாங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, பயிற்று மொழி தமிழா இங்கிலீஷான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கல்வி வாரியம் ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் பேர் ஸ்டேட் போர்டாக இருப்பாங்க.
சென்ட்ரல் போர்ட் சிபிஎஸ்சி போர்டுனா சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அந்த கடைசியாக வர கேட்டகரி டி போஸ்டிங்க்கும் தான் இந்த மாதிரி கேட்பாங்க. மற்ற போஸ்டிங் வந்து டேரெக்டாக 10th தான். அதாவது எக்ஸாமினர் ரீடருக்கு டேரெக்டாக 10th டீட்டெயில் கேட்பாங்க. 10th சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை போட்டுக்கோங்க. அந்த மார்க் ஷீட் என்ன, மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட்னா ப்ரைவேட்னு போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் ரெகுலர் ஃபுல் டைமாக படிச்சிருந்தீங்கன்னா ரெகுலர்னு செலக்ட் பண்ணும். அந்த ப்ரைவேட்னா என்னன்னாக்கா டேரெக்டாக டுட்டோரியல் படித்து எக்ஸாம் மட்டும் எழுதுவாங்களா, அவங்க தான் ப்ரைவேட்னு செலக்ட் பண்ணும். நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிருந்தீங்கன்னா ரெகுலர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கூல் நேம் போட்டுக்கோங்க. ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பயிற்று மொழி என்ன, தமிழா இங்கிலீஷா, மதிப்பெண் கேட்பாங்க, மதிப்பெண் கொடுத்துக்கோங்க. இந்த மதிப்பெண் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா பிஎஸ்டிஎம் பற்றின டீட்டெயில் கேட்கும். இதோ இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் வேணுமா, அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வேணுமான்னு கேட்கும். உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 1லேருந்து 10 வரைக்கும் வச்சுருக்கணும். வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்ஆ நோவா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. மற்ற போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1வதுலேருந்து 8வது வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்தால் போதும். இதுவே எக்ஸாமினர் ரீடருக்கு 1வதுலேருந்து 10 வரைக்கும் வேணும். ஓகேவா? அடுத்து உங்களோட 10th சர்டிஃபிகேட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 12th டீட்டெயில். 12th முடிச்சிருந்தீங்கன்னா 12th பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க. மார்க்கு அது எல்லாமே. அடுத்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துக்கோங்க. பிஹெச்டி அந்த மாதிரி மாஸ்டர் டிகிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா. அடுத்து மொழி திறமையில் லாங்குவேஜில் உங்களுக்கு என்னென்ன மொழி பேச வரும், எழுத வரும், அதுக்கப்புறம் ரீட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி. தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கண்டிப்பாக பண்ணிடுவோம். இங்கிலீஷில் ரீட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி, படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ்னால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் ஹிந்தி மலையாளம்லாம் தெரிஞ்சதுனாக்கா அதையும் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் மாதிரி தான். அதெல்லாம் எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா, தமிழில் முடிச்சிருக்கீங்களா, இங்கிலீஷில் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர், சர்டிஃபிகேட் டேட்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி சுருக்கெழுத்து ஷார்ட் ஹேண்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சிருக்கீங்களா, தமிழா இங்கிலீஷா, அந்த சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கொடுக்கணும். இல்லைனா அதை அப்படியே பிளாங்காக விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நோன்னு கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்து நீங்கள் கணினியில் அலுவலக பயன்பாடு படித்து தேர்ச்சி பெற்றவர், அதாவது எக்ஸ்ட்ரா அந்த எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் அந்த மாதிரி டோட்டி நடத்துகிற அந்த கம்ப்யூட்டர் சிஓஏ கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எஸ்னால் எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஏதாலும் வேறு ஏதாவது திறமை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில், என்ன போஸ்டிங்கு, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க, என்ன சேலரியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக இந்த இடத்துல இன்னொரு டீட்டெயில் கேட்கும். உங்கள்கிட்ட லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, எஸ்ஆ நோவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே கேட்கும். இதுதான் டிரைவர் போஸ்டிங்க்கு இந்த போஸ்டிங்கும் உள்ள வித்தியாசம். 8th பற்றின குவாலிஃபிகேஷன்லாம் கேட்கும். ஓகேவா? அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டெப்பு முடிஞ்சுது. எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா யாராவது உங்களோட சொந்தக்காரங்க நீதிமன்றம் அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறாங்களா, எஸ்ஆ நோவான்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸாமில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை விலக்கி வச்சுருக்காங்களா, அப்படி இல்லைனாக்கா ஏதாவது உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, அப்படி இல்லைன்னா பொதுத்துறை தனியார் துறையில் ஏதாவது சேவை மையத்தில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இருக்கா, சேவை பண்ணியிருக்கீங்களா, உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இதில் எஸ்ஆ நோவான்னு கொடுக்கணும். ஏதாவது அரசியல் கட்சி உறுப்பினராக இருக்கீங்களா, ஏதாவது எலெக்ஷனில் போட்டி போட்டிருக்கீங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. எல்லாமே நோ கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாது இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் இந்த கேஸ் பற்றின டீட்டெயிலாம் கட்டாயமாக கொடுக்கணும். அதை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2 சர்டிஃபிகேட் கம்பல்சரி, யாருக்கு இருந்தாலும் இல்லைனாலும் இது கொடுக்கணும். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஏதாவது டெக்னிக்கல் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கீங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த 10th வரைக்குமாவது கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் காலேஜ் வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணிங்கன்னா காலேஜ் வரைக்குமான டீட்டெயில் கொடுத்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃபாக கம்பைன் பண்ணிக்கோங்க. ஒரு 115 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போணுச்சுன்னா அப்லோட் ஆக மாட்டேங்குது. 115 கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடைசியாக முடித்த டிசி, நீங்கள் 10th தான் அப்ளை பண்ணுறீங்கனாலும் காலேஜ் பிஹெச்டிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா ஃபைனலாக ஒரு டிசி உங்கள்கிட்ட இருக்கும்ல, அந்த டிசியோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. இது 2ம் கம்பல்சரி. என்ஓசி வந்து ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிங்கன்னா என்ஓசி கொடுக்கணும். இதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நன்னடத்தை சான்றிதழ், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதுவும் கம்பல்சரி கிடையாது, இப்போதைக்கு கொடுக்க தேவையில்லை. ஆனால் உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, அதாவது உங்கள் சொந்தக்காரங்க இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்கிற மாதிரி அவங்களோட ஒரு 2 நம்பரை கொடுத்துக்கோங்க. என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, ஃபோன் நம்பர், அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
கொஞ்சம் நல்ல விதமாக சொல்கிற மாதிரியே பாருங்கள். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுத்து எதுவும் திட்டு வாங்கிட வேணாம். அதனால் நல்ல விதமாக சொல்கிறவங்களா பார்த்து பண்ணிக்கோங்க. அனெக்ஸ் ஜியும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப கொடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கேட்பாங்க. இங்கே ஒரு லைனாக செக் பாக்ஸ் இருக்குது. இதை எல்லாத்தையுமே டிக் பண்ணிடுங்க. ஒன்று கூட விட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடிஷ்னல் அந்த டிக்ளரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவியூ காட்டும். உங்களோட ஃபோட்டோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே காட்டும். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கிளைன்ஸ் பார்த்துக்கிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அலர்ட் காட்டும். அதாவது இனிமேல் இதை மாற்ற முடியாது, கரெக்டாக இருக்கான்னு ஃபைனலாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுக்கப்புறம் தான் பேமெண்ட்லாம் பண்ணணும். எஸ்சி கேட்டகரினா பேமெண்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரண்ட் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த இடத்துல அப்ளிகேஷன் பெண்டிங் தான் காட்டும். ஏன்னா நீங்கள் இன்னும் ஃபீஸ் பே பண்ணலன்னா இப்படி காட்டும். ஃபீஸ் இல்லைனா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னு வந்துடும், அக்செப்டன்னு வந்துடும். இந்த இடத்துல சலான் இருக்கும். சலான் மூலிமா தான் பே பண்ணும். இந்தியன் பேங்க் சலான் வரும். இந்த மாதிரி தான் சலான் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃபாக வரும். இந்தியன் பேங்க்கில் போய் கட்டணும். இப்போ 3 போஸ்ட் செலக்ட் பண்ணோமா, அதனால் 1500 அந்த பேங்கிங் சார்ஜ் சேர்த்து காட்டுது. ஒரு போஸ்ட்னாக்கா வெறும் 500 காட்டியிருக்கும். இதை நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரே ஒரு பேஜை மட்டும், இது வந்து பேங்க்குக்கான காப்பி, இது கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய காப்பி, இது வந்து கேண்டிடேட்னு சொல்லி இதை மட்டும் கொடுப்பாங்க உங்கள்கிட்ட. இதை நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு அதை கொடுத்த என்ன சலான் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இமேஜாக ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்லோட் பண்ணினா நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் டைமும் அந்த மாதிரி ஆயிருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால் சலான் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. இதுதான் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். எல்லாத்துக்குமே சிம்பிளான ப்ரொசீஜர் தான். சர்டிஃபிகேட் எதுவுமே இப்போ இல்லைனாக்கா மேக்ஸிமம் நோ கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களால் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னாக்கா வெயிட் பண்ணி கடைசி நாள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அதோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லைன்னு கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதான் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். இதை பார்த்து பொறுமையாக நீங்களே அப்ளை பண்ணுங்கள். எந்த தப்பும் பண்ணிட வேணாம். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச்லேயும் ஒரு 35 தேர்வுகள் எல்லா சிலபஸும் கவர் ஆகிற மாதிரி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். மேக்ஸ் ரீசனிங்கான அந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இதோட ஃபுல் வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் சாம்பிள் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் மட்டும் கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்லாம் கொடுத்துருவோம். 2018, 19, 2022 எக்ஸாம் நடந்தது. அதோட கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜூன் மாதத்துலேருந்து கொடுப்போம். இப்போ இதுக்கும் ஜூலை, ஆகஸ்ட்லாம் தேவைப்படுதுன்னா அதோட கரண்ட் அஃபேருமே நாமளே கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 கேட்டகரிக்குமே பிரித்து அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் சிஸ்டம் எல்லாமே வச்சுருக்கிறோம். உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் பே பண்ணால் போதும். நம்மகிட்ட ஆல்ரெடி படிக்கிற டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறவங்க எல்லாருக்குமே கூட ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். மே 5ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ். அதனால் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாகிடும். இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயிலுமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபில் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி போட்ட வீடியோவும் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. என்னென்ன டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஒர்த்தாகவே இருக்கும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். பேட்சில் ஜாயின் பண்ணால் இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.